அதிமுக ஆட்சி அமைந்தால் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் தொடரும் என்றும் மணமக்களுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சேலை வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணகிரி ட்ரங்க் சாலை பேருந்து நிலையம் அருகே எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சியில் ராணிப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். திருமண உதவி திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. தாலிக்கு தன்னா ஒரு சவரன் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த திட்டம் தொடரும். அதோட அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்புரிகின்ற மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி, மணமகளுக்கு அற்புதமான பட்டுச்சேலை வழங்கப்படும். திருமண உதவி. இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராவதை கனிமொழி எதிர்ப்பதாக தெரிவித்தார். தமிழர்களுக்கான பெருமையை தடுக்கும் கனிமொழி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க விட்டாலும் அவரை விமர்சிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அவர் RSS சேர்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் RSS சேர்ந்தவர். அதனால நாங்க அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இன்னைக்கு செய்தி வெளியிட்டிருக்கார். மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக அரக்கோணம் காந்தி சாலையில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், திமுக அரசு மக்கள் மீது வரியை சுமத்தி வாழ முடியாத சூழலை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்று புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் நமது தலைவரை போற்றிதான் கட்சி தொடங்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்தார். நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு திராவிட மாடல் அரசு. எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும். அதுதான் ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தது. புதுசா கட்சி தொடங்கினா கூட நம்முடைய தலைவரை போட்டுதான் கட்சி தொடங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி.